இனிய நாமம் மகிமைப்படுவதாக. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமை, அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் வர, நம்மை கர்த்தர் பலப்படுத்த, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். மனதுருக்கத்தின் இயேசு உன்னை சுகமாக்குவார் என்ற தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். அதுக்கு முந்தின வசனங்களை 15ஆம் வசனம் படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருங்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் அமர்ந்திருக்கிற நேரம், அமைதியாக இருக்கிற நேரம், ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிற நேரங்கள் நமக்கு இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? அடுத்த வசனத்தை பாருங்கள், என்ன செய்கிறோன்னு சொல்கிறார். அடுத்த வசனம் படிங்க. அப்படி அல்ல, குதிரைகளின் மேலே ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். அப்படியே ஓடி போவீர்கள். அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேலே ஏறி போவோம் என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்களும் உங்களை எப்படி துரத்துவாங்களாம்? வேகமாய் துரத்துவாங்க. அமெரிக்கையாக இருந்து மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி காத்திருந்தால் அவர் மனதுருகி நம்மேலே எழும்பி நம்மை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மேலே மனதுருகி அற்புதங்களை செய்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். அவர் அவர்கள் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெற்றிருக்கிறார். துன்மார்க்கர்களாக இருந்தாலும், அக்கிரமம் செய்கிறவர்களாக இருந்தாலும், பாவத்துக்குள்ளே இருக்கிற யாராக இருந்தாலும் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பும்போது அவர் நம்மேல் மனதுருகுவார். ரெண்டாவது, நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பார். இந்த ரெண்டு காரியங்களையும் நாம் செய்யணும். ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பணும், தேவனிடத்துக்கு திரும்பணும். அவர்கிட்ட திரும்பிட்டோன்னா அவர் கண்டிப்பாக நம்ம பாவங்களை அவர் மன்னிப்பார், நம் மேலே மனதுருகுவார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், எதிர்ப்புகள், பலவிதமான அழுத்தங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது, பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டவரிடத்திலிருந்து மனதுருக்கத்தை நாம் பெற முடியாமல் நாம் கஷ்டப்படுவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த மனதுருக்கத்தை நம்மேல் வைப்பதற்கு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, எந்த துன்மார்க்கத்தில் இருந்தாலும், எந்த பாவத்தில் இருந்தாலும் அவர்கிட்ட மனம் திரும்பிட்டோன்னா அவர் நிச்சயம் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம விடுதலை ஆக்குவார். உங்கள் வாழ்க்கையில் பாவ மன்னிப்பின் நிச்சயம் வேணும். ஆலயத்துக்கு வருவோம், ஜெபம் பண்ணுவோம், அற்புதம் நடக்கணும்னு விரும்புவோம், எல்லாம் நல்லது, ஆண்டவர் செய்வார். ஆனால் நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீர்களா? நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்க ரெடியாக இருக்கிறார். நீங்கள் ஃப்ரீயாக ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயம் இந்த அற்புதங்களை அவர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் யாரை பார்த்து மனதுருகுகிறார்? மனதுருகி அவர்களை பார்க்கிறார். மத்தேயு 9:36 பார்க்கும்போது திரளான ஜனங்களை
அவர் கண்டபோது அவர்கள் மேலே மனதுருகினார். ஏன் மனதுருகினார்? மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்கள், அவர்கள் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மக்கள் உலகமெங்கிலும் இருக்கிறதை பார்க்கிறோம். மேய்ப்பன் இல்லைன்னா ஆடுகள் என்ன ஆகும்? மேய்ப்பன் ஆடுகளுக்கு என்ன செய்வான்? புல்லுள்ள இடங்களில் அவன் மேய்ப்பான். நல்ல சாப்பிடுவதுக்கு புல் இருக்குதா, அந்த இடத்துக்கு ஆடுகளை கொண்டு போவான் நல்ல மேய்ப்பன். ரெண்டாவது, புல்லெல்லாம் சாப்பிட்ட பிறகு அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போவான். அப்போ போய் அந்த தண்ணீரை சாப்பிடும். பாதுகாப்பு கொடுப்பான். எந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் மேய்ப்பன் பாதுகாப்பாக அந்த ஆடுகளை நடத்துவான். அது மாத்திரமல்ல, ஆடுகளுக்கு வழிகாட்டி காரியங்களை செய்வான். இவையெல்லாம் ஒரு மேய்ப்பன் செய்வான். ஆனால் அந்த மேய்ப்பன் இல்லைன்னா அந்த ஆடுகளெல்லாம் சிதறடிக்கப்பட்டுரும். அந்த ஆடுகளெல்லாம் தொய்ந்து போயிடும். தன்னை கொண்டு இந்த ஆடுகளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல தான் திரளான ஜனங்களை இயேசு கண்டபோது அவர் மனதுருகினார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் மேலே மனதுருகிறார். நீ தொய்ந்து போயிருக்கிறியா? உனக்கு ஒரு வழி இல்லாமல் சிதறப்பட்டிருக்கிறியா? உன் வாழ்க்கையில் நீ பல போராட்டத்துக்குள்ளே நீ போய் பல காரியங்களுக்குள்ளே சிக்குண்டவனாக இருக்கிறியா? ஒரு நல்ல மெய்ப்பனாய் இயேசு உன்னை சந்திக்க வருகிறார். அவர் உன் மேலே மனதுருகி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்கு மெய்ப்பர்களை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறார். அதுக்காக ஜெபம் பண்ண சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது வாசிக்கலாம். லூக்கா 7:13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். ஒரு விதவை, கணவன் இறந்து போயிட்டான். வாலிப மகன் அவனுக்கு இருந்தான், அவனும் இறந்துட்டான். பாடையில் வச்சு அடக்கம் பண்ண கொண்டு போகிறாங்க. அந்த அம்மாவுக்கு எல்லாமே போயிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. அந்த சமயத்தில் இயேசு அந்த வழியாக வந்து அவர் செய்த காரியம், அங்கே கிட்ட வந்தார். அவர் பார்த்துட்டு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி போகாமல் அந்த பாடையின் பக்கமாக கிட்ட வந்தார். கிட்ட வந்தது மாத்திரமல்ல, அவர் பாடையை தொட்டார் என்று பார்க்குறோம். அங்கே சுமந்து கொண்டு போனவர்கள் நின்றார்கள். வாலிபனே எழுந்திரு என்று ஆண்டவர் சொன்ன உடனே அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசு உதவி செய்தார் மனதுருகி. அந்த அம்மாவின் பார்த்த உடனேயே அந்த அம்மாவுக்கு உதவி செய்யணும், இந்த அம்மா எல்லாத்தையும் இழந்திருக்குதுன்னு சொல்லி உதவி செய்த அதே ஆண்டவர் உனக்கு இந்த ராத்திரி வேளையில் உதவி செய்ய உன் பக்கமாக வருகிறார், உன் கிட்ட வருகிறார், உன்னை தொடுகிறார் என்று விசுவாசி. எத்தனையோ அற்புதங்களை இந்த நாட்களில் ஆண்டவர் செய்வார். புதிய வருஷம் ஆரம்பித்த போது நம்ம எல்லாரும் உற்சாகமாய், நல்லா புது வருஷம் ஆரம்பிக்கும் போது உற்சாகமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் கடக்கும்போது சில கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும்போது, அழுத்தங்கள் வரும்போது, நம்மால் தாங்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது நாம் பயந்து போய்விடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மேலே மனதுருகி பயப்படாதே, வந்து கிட்ட வந்து உன்னை தொட்டு உன்னை உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உடையவர். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும். எந்த டிவியில் எந்த இடத்துலேருந்து எந்த வீட்டிலேருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய மனதுருக்கம், அவருடைய பரிதாபம் உன் மேலே இருக்குது. ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை நிச்சயமாக தொட்டு உன்னை மனதுருகி உன்னை பலப்படுத்த இந்த ஆண்டவர் வருகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மத்தேயு 20:34 இயேசு மறுபடியும் அவருடைய கண்களை மனதுருகி அவருடைய கண்களை தொட்டார். உடனே பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று மத்தேயு 20:34 வாசிக்கிறோம். 2 குருடர்கள் கண் தெரியாமல் கர்த்தரை நோக்கி எங்கள் மேலே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் என்று சொன்னபோது மற்றவர்கள் எல்லாரும் அதட்டினார்கள், சத்தமிடாதே சத்தமிடாதே என்று சொன்னார்கள்.
அவர்கள் அப்படி அமைதியாக இருக்கவில்லை, அதிகமாய் கூப்பிட்டார்கள். அப்படி கூப்பிட்ட போது ஆண்டவருடைய காதுகளில் அவர்களுடைய சத்தம் கேட்டது. ஆண்டவருடைய செவி ஏழை எளிய மக்கள் கூப்பிடும்போது அவர்களுக்கு அவர் செவி கொடுப்பார். ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் உட்கார்ந்திருந்தவனை கத்தர் தொட்ட போது, கத்தர் அவனுடைய சத்தத்தை கேட்டபோது, உன் சத்தத்தை கேட்காமல் இருப்பாரோ? நிச்சயம் உன் சத்தத்தை கேட்பார், நிச்சயம் மனதுருகுவார், நிச்சயம் உனக்கு என்ன தேவை என்று கேட்பார். அந்த பார்வையற்ற மக்களுக்கு என்ன தேவை என்று கேட்டார். இதுவரைக்கும் அவன் ரோட்டில் பிச்சை எடுத்து யாராவது பிச்சை போட்டால் தான் சாப்பிட முடியும், ஒன்றுமே தெரியாமல் இருந்தாங்க, மற்றவங்களை நம்பி இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க மேலே மனதுருகி அவங்க சத்தத்தை கேட்டு இறங்கி அவர்களை தொட்டு அவர்களை சுகமாக்கின அந்த கர்த்தர் இன்றைக்கும் வியாதிகளை சுகமாக்க வல்லமை உடையவராக இந்த இடத்துல அவர் இருக்கிறார். நீ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை தொடுவார். மார்க் 8:2 ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். மார்க் 8:2 ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்து 3 நாளாக சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி, சாப்பிட ஒன்றும் இல்லாமல் 3 நாள் சாப்பிடலன்னா எப்படி இருக்கும்? 3 நாள் சாப்பிட இல்லை, உட்காந்து அப்படியே ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், 3 நாளாக உட்கார்ந்துருக்குறாங்க, இவங்களை வெறுமையாக அனுப்பிட்டேன்னா வழியிலேயே சோர்ந்து போயிடுவாங்களே, இவங்களுக்கு எதையாவது செய்யணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்ககிட்ட இருந்தது 7 அப்பந்தான் இருந்துச்சு. 4000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அங்கே அந்த 7 அப்பம் எவ்வளவு இருக்கும்? ஒரு ஆள் கூட சாப்பிட முடியாது. 7000 பேர் இருக்கிறாங்க, 4000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து இவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, இது வனாந்தரமான இடம், இந்த இடத்துல எங்கே போய் நாங்கள் ஆகாரம் கண்டுபிடிக்க முடியும்? இடம் பிரச்சனை இருக்குது, ஆகார பிரச்சனை இருக்குது, மக்களெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க, பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த நாட்களில், வெள்ளம் வந்த நாட்களில் ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தரும் அவங்க வீட்டுக்கு போக முடியாமல் 3 நாளாக சாப்பிடாம அவங்க தண்ணீர் குடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நாட்களை நம்ம பார்க்குறோம். சுற்றி தண்ணி இருக்குது, குடிக்க தண்ணி கிடையாது. சுற்றி தண்ணி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த ஆட்களை உள்ளே போய் பார்க்க முடியலை. ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா வேலைக்கு போகிறேன்னு போனார், வரவே இல்லை, எங்ககிட்ட சொல்லிட்டு போனார், கதவை பூட்டிகிட்டே உள்ளே இருங்க, வெளியே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துட்டு, எங்கள் அப்பா சொல்லிட்டு போனார், வரவே இல்லை அப்படின்னு சொல்லி, நல்ல வேளை படகுல வந்தவங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் தண்ணிக்குள்ளே முங்கின அவங்களெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பயங்கரமான சூழ்நிலையில் தான் மக்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் மனதுருகி இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து வைத்ததுக்காக கை வைத்து கர்த்தரை துதிப்போம். இந்த மழையெல்லாம் கூட 1 நாள் 2 நாள் பெஞ்சிருந்துன்னா என்ன ஆகியிருக்கும்? நான் யோசித்து பார்த்தா, ஆண்டவர் நம்ம பட்டணத்தை விட்டு 200 கிலோமீட்டர் தள்ளி காற்று அடித்தே நமக்கு இவ்வளவு போராட்டம் இருக்குதுன்னு சொன்னால், அது கொஞ்சம் உள்ளே வந்திருக்கும்னா நம்ம நிலைமையெல்லாம் மோசமாக இருக்கும். ஒவ்வொரு நேரத்துலையும் ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு தேவை, மனதுருக்கம் நமக்கு தேவை. ஆண்டவர் நம்மை சந்திக்க விரும்புகிறார். அதனால் ஆண்டவர் ஒரு நல்ல சமாரியனாக இருக்கிறார். மற்றவங்கெல்லாம் குற்றுயிராக கிடக்கிற மனுஷனை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல சமாரியன் மாத்திரம் மனதுருகி கிட்ட வந்து அந்த குற்றுயிராக சாக கிடக்கிறவனுக்கு எண்ணெயும் திராட்சரசத்தையும் ஊற்றி அவன் காயங்களை கட்டி தன் வாகனத்தில் சுமந்து அவனை ஒரு இடத்துக்கு கொண்டு போன அந்த ஆண்டவர் தான் நம்ம மத்தியில் இந்த ராத்திரி, இந்த புதிய வருடத்தில், இந்த நாளில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். உன் மேலே மனதுருகி பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். தகப்பனை விட்டு போன மகன் எவ்வளவோ தூரத்தில் போய் பணத்தெல்லாம் செலவழித்து பன்றி மேய்க்கிற இடத்துல இருந்து வரும்போது தகப்பன் மனதுருகி ஓடுகிறார். என்னை விட்டுட்டு போயிட்டே, நீ பாடுபடணும்,
இல்லாட்டா என்னை விட்டுட்டு போயிட்டேன், என் சொத்துக்களெல்லாம் எடுத்துட்டு போயிட்டே, நீ இப்போ வெறுமையாக வருகிற, உனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லலை. மனதுருகி அவனிடத்தில் ஓடிப்போன ஒரு தகப்பனை போல தான் இந்த வருஷத்தில் கர்த்தர் உன்னை தேடி வருகிறார். கர்த்தர் உன் மேலே கைகளை வைப்பார். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். வேதனையோடு கூட இருக்கிற மக்களுடைய கண்ணீரை கர்த்தர் தொழுவார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஐயா, நான் கண்ணீரோடே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், வேதனையோடு தான் இருக்கிறேன், பல பிரச்சனையோடு கூட நான் வந்திருக்கிறேன். என்னை ஆண்டவர் தொடணும், என் மேலே ஆண்டவர் மனதுருகணும். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என் மேலே மனதுருகி என்னை தொடணும். நான் கண்ணீரோடு வந்திருக்கேன், பாரத்தோடு இருக்கிறேன், மன அழுத்தத்தோடு இருக்கிறேன், பல பிரச்சனைகள் என்னை வாட்டி வதைக்கிறது. எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கணும். எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் மனதுருகுவார். கைகளை உயர்த்தின நீங்கள் முன்னால் வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இந்த எண்ணெயை எடுத்துகிட்டு வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்னும் பல வியாதிகள், பல அழுத்தங்கள் உங்களுக்கு இருந்தால் முன்னால் வாங்க, உங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபம் பண்ண. வீடுகளில் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவங்க, வீடுகளில் இருந்து கூடி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு விரும்புகிறவங்க கைகளை உயர்த்தி முன்னால் எழும்பி அந்த வீடுகளில் கூடி கொண்டிருக்கிறவங்க முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார், உங்கள் மேலே மனதுருகுவார். ஆண்டவர் உங்கள் மேலே கைகளை வைத்து கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் இறங்கி வருவதாக. மற்றவங்க எல்லாம் எழும்பி நிற்போம். தேவனுடைய வல்லமையின் கரம் இறங்கி வரட்டும். முன்னால் வந்திருக்கிற நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை நோக்கி பார்த்து நான் சொல்கிற ஜெபத்தை சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, மனதுருக்கமுள்ள ஆண்டவரே, என் மேலே இரக்கம் வையுங்க. என் மேலே ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. எனக்கு வேண்டிய கிருபையை தாங்க. ஏசப்பா, உங்கள் கரம் இறங்கி வரட்டும். உங்களுடைய வல்லமை எங்கள் மேலே இறங்கி வரட்டும். எங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் தாங்க. எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிலுவையில் மரித்தீர், உயிரோடு எழும்பினீர், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறீர். அற்புதம் செய்யும் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும், வீடுகளில் இருக்கிறவங்கள ஆசீர்வதியும். எங்கள் மேலே இறங்கி அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். அப்படியே கைகளை எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்கள். எண்ணெயை எடுத்து பூசி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யட்டும். அந்த எண்ணெய்க்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லா இடங்களிலேயும் ஆண்டவர் அற்புதம் செய்யும்படி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுகிறோம். யார் யாரெல்லாம் பிரச்சனையோட வேதனையோடு இருக்கிறாங்களோ, யார் யாருக்கெல்லாம் அற்புதம் நடக்கணுமோ, அந்த வியாதிகள் நீங்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோப்பா. எல்லா பிரச்சனைகளும் மாறி போகட்டும். இந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது பிசாசுகள் ஓடட்டும், எல்லா வேதனைகள் மாறட்டும், கைகள் கால்களில் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். அற்புதமான சுகம், ஆச்சரியமான சுகத்தை நீர் அருளி செய்து காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஒரு நல்ல விடுதலையை நீர் தரும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதித்திரளும், ஆசீர்வதித்திரளும். இயேசுவே, உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். உம்முடைய அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயமான காரியங்களை செய்யும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரம் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. எந்த இடத்துல எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ, எந்த இடத்துல விசுவாசமாக ஆண்டவரே மக்கள் ஜெபிக்கிறார்களோ, நீர் சொன்னபடி ஆண்டவரே, நீர் சொன்னபடி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனதுருக்கம் உள்ள ஆண்டவர், மனது உருகி மக்களை தொடணும் ஆண்டவரே. கஷ்டத்தோடு வந்திருக்கிறார்கள், வேதனையோடு வந்திருக்கிறார்கள், கட்டிகளோடு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. தாங்க முடியாத பாரத்தோடு வந்திருப்பாங்க. எங்கே போகணும், என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே, நீர் நல்ல மேய்ப்பன். கைகளை வைத்து தொடும் ஆண்டவரே. அவர்கள் மேல் மனதுருகி தொடும் ஆண்டவரே.
உச்சந்தலையில் இருக்கிற வேதனைகளை மாற்றிவிடும். ஆண்டவரே, இருதய வலிகளை எடுத்து போடும். கர்த்தாவே, மூட்டு வலிகளை எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தினாலே கிட்னி பிரச்சனைகளை எடுத்து போடும். கைகள் கால்கள் தூக்க முடியாதவர்கள், ஆண்டவர் அசைய முடியாதவர்களுக்கு அற்புதமான கரம் இறங்கணும். ஆண்டவரே, சரீரத்தில் எந்த இடத்துல புண்கள் இருந்தாலும் அது நீங்கி போகட்டும். கேன்சர் கட்டிகளெல்லாம் மறையட்டும். கேன்சர் நோய்கள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய கையை வைத்து தொட்டரலும். இப்பொழுது இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். பயம் மாறட்டும். அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள் மாறட்டும். விடுதலை, விடுதலை, விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமாக நீர் விடுதலை தாரும் அப்பா. விடுதலை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. கைகள் கால்கள் கட்டுகள், ஆண்டவரே, உடைந்த கைகள் உடைந்த கால்கள், எந்த கிராக்கான கால்கள் எல்லாவற்றையும் உங்கள் நாமத்தினால இப்போ விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அடையாளங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்களை நீர் மாற்றி போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வைத்தருளும் அப்பா. கிட்னி நோய்களை சுகமாக்கும். கிட்னி பிரச்சனைகள் மாறட்டும். இப்பொழுது ஆண்டவருடைய நாமத்தினாலே கல்லீரல் பிரச்சனை மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் உள்ள இருக்கிற நரம்புகளை தொட்டு பலப்படுத்தும். உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லப்படுகிற உடம்பெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிற பலவீனத்தை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பலவீனம் மாறும்படி ஜெபிக்கிறோம். எந்த பிசாசின் கிரியைகள் உள்ள இருந்தாலும், எந்த பொல்லாத ஆவிகள் உள்ள இருந்தாலும் அவைகளை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியே அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம், அப்புறப்படுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் கட்டளையிடும். அழுது கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட உதவி செய்திடலாம் ஐயா. நுரையீரல் உள்ள நோய்கள் எல்லாம் சுகமாகட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உதர போக்குகள் சுகமாகும்படி ஜெபிக்கிறோம். பித்த பையில் உள்ள கல்லுகள் சுகமாகட்டும். இருதய அடைப்புகள் சுகமாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால இடுப்பு எலும்புகள் ஆண்டவரை சுகமாகட்டும். தைராய்டு சுகமாகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, தலையில் உள்ள இரத்த கட்டிகள் அடைப்புகள் சுகமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வலிப்பு வியாதிகள் சுகமாகட்டும். ஆண்டவரே, கழுத்து பிரச்சனைகள் சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் இருமல், சளி, இரத்த கொழுப்பு இவைகளெல்லாம் சுகமாகும்படி ஜெபிக்கிறோம். பிசாசு போராட்டங்கள் கட்டுகள் எல்லாம் நீங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நீரிழிவு நோய்கள் சுகமாகட்டும். கேன்சர், எந்த விதமான கேன்சர் ஆனாலும் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாகட்டும். ஒவ்வொரு மேலும் கைகளை வைத்தருளும். உம்மாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லாரையும் தொட்டு பலப்படுத்தும். எல்லாருக்கும் ஒரு புதிய நல்ல ஆவியை கட்டளையிடும். ஆண்டவருடைய ஆவியின் பலனை அருளி செய்யும். நீ தொட்டிருக்கிறீர். எல்லாரும் கைகளை வைத்து நல்ல தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் பண்ணு. நல்ல விடுதலை ஆயிட்டுன்னு தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். விசுவாசிங்க. நீ பயப்படாத. கர்த்தர் உனக்கு நல்ல சுகம் கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசி. நல்ல தேவனுடைய வல்லமை இந்த நேரத்தில் இருக்கட்டும். கர்த்தருடைய வல்லமை உன் மேலே இருக்கட்டும். ஆமென். ஆண்டவருடைய கிருபையின் கரம் இந்த நேரத்தில் இறங்கி வருகிறதுக்காக தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திரளும். கர்த்தர் உன் கண்ணீரை தொடச்சிருக்கிறார். உன்னை தொட்டிருக்கிறார். உன்னை பலப்படுத்தி இருக்கிறார். உனக்கு சகாயம் வந்திருக்குது. ஆண்டவருடைய இரக்கம் உன் மேலே வந்திருக்குது. எத்தனை பேருக்கு ஆண்டு சுகம் கொடுத்துருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்க? நல்லா சோதிச்சுப்பார். நல்லா சோதிச்சுப்பார். முன்னால் வந்து சாட்சி சொல்லுங்கள். ஆண்டவர் சாட்சி சொன்னவங்க, முன்னால் வந்தவங்க சாட்சி சொல்ல வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போவுமே சாட்சி சொல்லி கொண்டவங்களும் இப்போவும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார். நல்ல சாட்சி சொல்ல வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.